கூட சொல்லலாம் 8 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் பேச விட மாட்டாங்க சார். அதை பத்தி அதான் எல்லாம் உங்களுக்கே தெரியுது. அப்படியாவது அவங்க பேச விட்டா அவங்க தண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுங்கிறதுக்காக அதற்காக அவர்கள் யாரையும் பேச விடுவதற்கு மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாக எப்படியாவது பாராளுமன்றத்தை சும்மா கூட்டி அப்படியே நிறைவேற்றிட்டு போயிடலான்ற முடிவில் தான் அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அவர்கள் அந்த பாராளுமன்றத்தை நடத்தவில்லை என்பதுதான் உண்மை. மாநில அரசு நியமிக்கிறாங்க அதான் உங்களுக்கு தெரியுமா? அது முதல்ல நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே அது அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை அப்பொழுதே கவர்னர் கையெழுத்து போடாமல் நிறுத்துவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார். இது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி, தமிழகத்தினுடைய கல்வித்துறைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆகவே துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு தொடரும். அவர் துணைவேந்தர்களை நியமிப்பார் என்பதற்கு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது.